கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் இனிய வாழ்த்துக்கள். கடல் மணலிலும் அதிகமானதே, மகிமையும் சிங்காரமானதே. அவர் நன்மை, அவர் நன்மை கடல் மணலிலும் அதிகமானதே. அவர் நன்மை, அவர் நன்மை கடல் மணலிலும் அதிகமானதே. இந்த பெண்களின் நிகழ்ச்சிக்காக ஜெபித்த பொழுது தேவன் நம்முடைய தியானத்துக்காக தந்த வசனம் லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 42ஆம் வசனம். உரத்த சத்தமாய் ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள், உன் கர்ப்பத்தின் கனியும் ஆசீர்வதிக்கப்பட்டது. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஸ்திரீகளை ஆசீர்வதிக்கிற தேவன். அதாவது ஸ்திரீகளை தேவன் ஆண்களுக்கு துணையாக சிருஷ்டித்தார். இந்த ஸ்திரீகளிலே தேவனுடைய திட்டங்கள் உண்டு. ஸ்திரீகளுக்கு என்ன தேவை என்பதை அவர் அறிவார். ஏனென்றால் அவர்தான் நம்மை சிருஷ்டித்தார். நாம் வாசித்த இந்த வசனம் இயேசு கிறிஸ்துவின் தாயாகிய மரியாளை பற்றினது. இயேசு கிறிஸ்துவின் தாய் ஒரு நாள் தன்னுடைய உறவின் சகோதரியாகிய எலிசபெத்தை பார்க்க போன பொழுது அவர்கள் அப்பொழுது யோவான் ஸ்நாபகனை தன் வயிற்றில் கற்பம் தரித்திருந்தார்கள். அப்பொழுது இந்த மரியாளை அவர்கள் பார்த்த பொழுது மரியாளை பார்த்து சொன்ன வசனம்தான் இது. முந்தின வசனத்திலே நாம் அதை பார்க்க முடியும். எலிசபெத் சொன்னது என்னவென்றால், உரத்த சத்தமாய் ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள். இந்த ஸ்டேட்மெண்ட்டை கேட்கிறதுக்கு ஒரு நன்றாக இருக்கிறது. ஒரு அழகான ஒரு ஸ்டேட்மெண்ட். ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள், உன் கர்ப்பத்தின் கனியும் ஆசீர்வதிக்கப்பட்டது. இப்படிப்பட்ட ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டிருந்த ஒரு பெண்மணி தான் இயேசு கிறிஸ்துவின் தாயாகிய மரியாள். இந்த மரியாளுடைய வாழ்க்கையிலே என்னென்ன நடந்தது என்பதை சிறிது நேரத்தில் சுருக்கமாக நாம் பார்க்கும்படியாக தேவன் நமக்கு உதவி செய்வாராக. இந்த மரியாளிடத்திலே தேவதூதன் தோன்றி நீ ஒரு குமாரனை பெறுவாய் என்று சொன்ன பொழுது எப்படி ஆகும், அது பரிசுத்த ஆவி உண்மையில் வரும், உன்னதமானவரின் பலம் உண்மை நிழலிடும் என்று சொன்ன பொழுது இந்த மரியாள் தன்னை தேவனுடைய திட்டத்துக்கு அர்ப்பணித்தார்கள். ஆனால் அது ஒரு மகா பெரிய திட்டம், தேவனுடைய ஒரு உன்னத திட்டம். அதிலே அவர்கள் அடைந்த நன்மைகள், ஆசீர்வாதங்கள், சவால்களும் உண்டு. எல்லாவற்றையும் நாம் பார்க்கும்படியாக தேவன் உதவி செய்வார். ஒரு கன்னியின் வயிற்றில் ஒரு குழந்தை பிறப்பதென்றால் உலக பிரகாரமாக அது உண்மையிலே ஒரு சவால் நிறைந்த ஒரு காரியம். ஆனால் இயேசு கிறிஸ்து மரியாள் என்ற கன்னியின் வயிற்றில் தான் பிறந்தார். ஏனென்றால் அது தேவனுடைய அனாதி தீர்மானம். மனுஷருடைய பாவங்களை இருந்து அவர்களை விடுவிக்க வேண்டும் என்றால் பாவம் இல்லாத ஒரு மனுஷன் பிறக்க வேண்டும். ஆகவே தான் இயேசு கிறிஸ்து மனுஷ ரூபமாக வந்தார். அப்படி இருக்கும் பொழுது இந்த மரியாள் அந்த இயேசுவை கற்பம் தரித்த பொழுது யோசேப் என்ற அந்த நபரை தனக்கு நியமிக்கப்பட்டிருந்தது. ஆனால் இயேசு கிறிஸ்துவுடைய திட்டத்திற்கு தன்னை அர்ப்பணித்ததினால எவ்வளவு சவால் நிறைந்த காரியமாக இருந்தாலும் தேவன் அதை பாதுகாத்தார். அந்த திட்டத்தை முழுமையாக செய்யும்படியாக பலனையும் சூழ்நிலைகளையும் தேவன் மரியாளுக்கு கொடுத்தார் என்று பார்க்கிறோம். அதே போன்றுதான் நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் என்னென்ன காரியங்கள் தேவனுக்காக திட்டங்களை செய்ய வேண்டுமோ அந்த காரியங்களுக்கு நம்மை அர்ப்பணிக்கும் பொழுது தேவன் நமக்கு அதற்கேற்ற சூழ்நிலைகளை தருவார் என்று பார்க்கிறோம். யோசேப்போடு தேவன் பேசினார், நீ அவளை தள்ளிவிடாதே என்று சொல்லி சொப்பனத்தின் மூலமாக தேவன் பேசினதை பார்க்கிறோம். இரண்டாவதாக பார்க்கும் பொழுது லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 4-5 வசனங்களில் வாசிக்கும் பொழுது குடிமதிப்பு எழுதும்படியாக அவர்கள் கலிலேயா நாட்டில் உள்ள நாசரேத்திலிருந்து யூதேயா நாட்டில் உள்ள பெத்லகேமுக்கு போகிறார்கள். அப்பொழுது தாவீதின் ஊருக்கு வருகிறார்கள். அப்பொழுது முந்தின வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது யோசேப்பும் தனக்கு மனைவியாக நியமிக்கப்பட்டு கர்ப்பவதியாய் இருந்த மரியாளுடனே குடிமதிப்பெழுதும்படி போனார்கள்.
நியமிக்கப்பட்டிருந்த, அதாவது ஜஸ்ட் என்கேஜ்ட், அவ்வளோதான். ஆனால் கர்ப்பவதி. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே அவர்கள் அங்கே போகிறதை நாம் பார்க்க முடிகிறது. அதற்கேற்ற மனப்பக்குவத்தையும் சூழ்நிலைகளையும் அங்கே யோசேப்புக்கு தேவன் கொடுக்கிறதை பார்க்கிறோம். மூன்றாவதாக பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்து பிறந்தது ஒரு சாதாரணமான ஒரு சூழ்நிலையிலே, மாட்டு கொட்டிலே அங்கே பிறக்கிறதை பார்க்கிறோம். குடிமதிப்பு எழுத போன அந்த இடம் பெத்லகேமிலே இயேசு கிறிஸ்து பிறந்தார். ஏனென்றால் இயேசு கிறிஸ்து அங்கேதான் பிறக்க வேண்டும் என்பது தேவனுடைய திட்டம். அங்கே ஒரு சாதாரணமான, மிக சாதாரணமான சூழ்நிலையில இயேசு பிறக்கிறதை பார்க்கிறோம். இப்படிப்பட்ட சூழ்நிலையில ஒரு பெண்ணுக்கு ஒரு குழந்தை பிறக்கிறது என்றால் எப்படி இருக்கும் என்று பெண்களாகிய நமக்கு தெரியும், அது எவ்வளவு கஷ்டமான ஒரு சூழ்நிலை என்று. ஆனால் ஸ்திரீகளுக்குள்ளே ஆசீர்வதிக்கப்பட்ட ஸ்திரீ தான் இந்த மரியாள். இவர்களுக்கு இப்படிப்பட்ட சூழ்நிலைகள். அப்பொழுது அங்கே அடுத்தபடியாக பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்து வளர்ந்து, லூக்கா 2ஆம் அதிகாரம் 48-49 வசனங்களை வாசிக்கும் பொழுது, இயேசு கிறிஸ்துவின் தாயாகிய மரியாள், இயேசு கிறிஸ்துவின் தகப்பனார் யோசேப்பு, இயேசு கிறிஸ்து எல்லாரும் குடும்பமாக பஸ்கா ஆசரிக்கும்படியாக எருசலேமுக்கு போகிறார்கள். அங்கே பண்டிகையெல்லாம் முடிந்து விட்டு அவர்கள் எல்லாரும் திரும்பி விட்டார்கள். ஆனால் இயேசுவை வழியிலே தேடும்போது காணவில்லை. அவர்கள் ஒரு நாள் பிரயாணம் வந்தபோது இயேசுவை காணவில்லை. திரும்ப அவர்கள் எருசலேமிலே தேவாலயத்திலே போய் பார்க்கும் பொழுது இயேசு அங்கே பிரசங்கம் பண்ணி அவர்களிடத்திலே பேசி கொண்டிருக்கிறதை பார்த்தார்கள். அப்பொழுது 48ஆம் வசனத்திலே சொல்கிறது, மகனே, ஏன் எங்களுக்கு இப்படி செய்தாய்? இதோ உன் தகப்பனும் நானும் விசாரத்தோட உன்னை தேடி வருகிறோமே என்று சொன்னார் மரியாள். ஆனால் இயேசு சொன்னார், நான் என் பிதாவுக்கு அடுத்த காரியங்களை நான் செய்ய வேண்டியது இருக்கிறது என்று. 12 வயது ஒரு குழந்தையை அப்படியாக இருக்கும்போது அது ஒரு கடினமான ஒரு சூழ்நிலையின் வழியாக கடந்து சென்றதை பார்க்கிறோம். ஆனால் அவர்கள் அதை ஒன்று சொல்லாமல் ஏற்றுக்கொண்டதை பார்க்கிறோம். அடுத்தபடியாக பார்க்கும் பொழுது நிச்சயமாகவே இயேசு கிறிஸ்து வளர்ந்த குடும்பத்திலே அநேக அற்புதங்களை செய்திருப்பார். ஏனென்றால் கானா ஒரு கல்யாண வீட்டில் பார்க்கும் பொழுது உணவு பற்றாக்குறை வந்த பொழுது இயேசுவின் தாயாகிய மரியாள் தான் சொல்லுகிறார்கள், அவரிடத்தில் சொல்லுங்கள் என்று. அப்படி அது எதை காட்டுகிறது என்றால் அவருடைய வீட்டிலும் அப்படிப்பட்ட நேரங்கள் நடந்திருக்கலாம் என்பதை தான் காட்டுகிறது. நிச்சயமாகவே இயேசு இருந்த வீட்டிலே நிச்சயமாகவே இயேசு அற்புதங்களை செய்திருப்பார். மட்டுமல்ல, வெளியிலும் கல்யாண வீடு, தான் சென்று வந்த இடங்கள் எல்லா இடத்திலும் அற்புதங்களையும் அதிசயங்களையும் இயேசு செய்தார் என்று பார்க்கிறோம். கடைசியாக இயேசுவை சிலுவையில் அறைகிறார்கள். ஆனால் அதற்கு முன்பதாக லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, சிமியோன் என்ற ஒரு மனிதன் இயேசு குழந்தையாக இருக்கும் பொழுது ஆசீர்வதித்து, இவர் மூலமாக அநேக பேர் இஸ்ரவேலிலே இடறுவார்கள், ஆனால் அநேக பேர் எழுந்திருப்பார்கள் இவர் மூலமாக என்று சொன்னார்கள். அப்பொழுது மரியாளை பார்த்து, உன் ஆத்துமாவையும் ஒரு பட்டயம் உருவி போகும் என்றார். பாருங்கள், இப்படிப்பட்ட ஸ்திரீகளுக்குள்ளே ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த மகளுக்கு இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் நடக்கிறது. அதுதான் ஒரு பட்டயம் உருவி போகும் என்று சொன்னதான இயேசு கிறிஸ்துவை சிலுவையிலே அறையப்பட்டது. அப்பொழுது தன் தாய் மரியாள் அதை கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கிறார்கள். எவ்வளவு ஒரு வேதனையான காரியம் என்பதை பெண்களாகிய நாம் அதை நன்றாகவே புரிந்து கொள்ள முடியும். ஹல்லேலூயா. ஆனால் ஒட்டுமொத்தமாக பார்க்கும் பொழுது கடைசியாக இவை அத்தனையும் தேவனுடைய திட்டம் நிறைவேறுகிறதற்கே ஏதுவாக இருந்தது என்பதை நாம் பார்க்க முடியும். ஸ்திரீகளுக்குள்ளே ஆசீர்வதிக்கப்பட்ட மகள் கடினமான பாதைகளின் வழியாக சென்றாலும் தேவன் அதற்கேற்ற காரியங்களை கொடுத்து தன்னுடைய மகளை பாதுகாத்தார் என்றும் தேவனுடைய திட்டத்தை தன்னுடைய மகள் மூலமாக நிறைவேற்றினார் என்றும் நாம் கண்டு கொள்ள முடியும். இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டதன் மூலமாக மனிதர்களாகிய நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. நாமும் பரலோகத்துக்கு சொல்லுகிறோம். மட்டுமல்ல, இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்தார் என்று பார்க்கிறோம். எவ்வளவு ஒரு மகிமையான ஒரு காரியம். அன்றைக்கு இயேசு சிலுவையில் அறையப்படதுக்கு மரியாள் ஒப்பு கொடுக்கவில்லை என்றால், தேவனுடைய திட்டத்துக்கு அர்ப்பணிக்கவில்லை என்றால் அது இப்படி நடந்திருக்காது. அவர் உயிர் தெழுந்ததினாலே நமக்கும் நித்திய ஜீவன் கிடைக்கிறது. மட்டுமல்ல, இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்து பிதாவின் வலது பார்சத்திலே மகிமை பொருந்தினவராய் உட்கார்ந்திருந்தார் என்று பார்க்கிறோம். ஆகவே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு பெண்கள் ஆகிய நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், தேவன் நமக்கு இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்கள் எல்லாம் சொன்னாரே, ஆனாலும் நாம்
இப்படிப்பட்ட பாதைகளின் வழியாக கடந்து செல்லுகிறோமே என்று நீங்கள் நினைக்கலாம். உண்மை எதுவென்றால், தேவனுடைய திட்டம் நிறைவேறும்படியாக சில கடினமான பாதைகளையும் நாம் தாண்ட வேண்டியது இருக்கும். ஆனால் அந்த சூழ்நிலைகளிலே, அந்த பாதைகளிலே தேவன் நமக்கு பாதுகாப்பாக இருக்கிறார் என்றும், கர்த்தர் தான் நம்மோடு கூட இருக்கிறார் என்றும், அவர் நம்மை ஜெயமாக வழி நடத்துவார் என்றும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போம். எங்களை கிருபை நேசித்து பாதுகாத்து வழி நடத்துகிறீங்கள் அன்பின் தகப்பனை. ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காக நன்றி. இந்த பெண்களின் நிகழ்ச்சிக்காக நன்றி அப்பா. இந்த நாளிலும் அப்பா மரியாள் ஸ்திரீகளுக்குள்ளே ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு பெண்மணியாக இருந்த பொழுதும் தேவனுடைய திட்டத்திற்கு தன்னை அர்ப்பணித்து கடினமான சூழ்நிலைகளிலும் கர்த்தருடைய உதவியோடு எல்லாவற்றையும் ஜெயமாக அவர்கள் செய்ய முடிந்தது என்பதை நாங்கள் கற்றுக்கொண்டு எங்களுடைய வாழ்விலும் அப்படியே நாங்கள் உடைய சித்தத்தை செய்ய எல்லா சூழ்நிலையிலும் உண்மை பற்றி கொண்டு முன்னாக கடந்து சொல்ல தேவ ஆவியானவர் ஒவ்வொருவருக்கும் கிருபை தர வேண்டும் அர்ப்பணிக்கிறோம். நன்றி பரிசுத்த ஆவியானவரே. துதி கன மகிமை மக்கை செலுத்துகிறோம். மீட்பர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்புள்ள பரமபிதாவே. ஆமென். God bless you.